வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அது வந்து ரொம்ப போல்டு கேரக்டர். அவங்க பண்ண ரஞ்சித் சார் படம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல டோட்டலா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்துல நான் அவங்களோட ஆக்ட் பண்றேன். அதுல இந்த வெரைட்டியான கேரக்டர். அதனால வந்து இப்படி ஆர்டிஸ்ட் கிடைச்சது நம்மளுக்கு எல்லாம் பெரிய கிஃப்ட். அப்கோர்ஸ் மாதவன் இந்த படத்தை எடுத்து நடிச்சதுக்கு வந்து நான் மாதவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா ஜிடிஎன் சாருடைய பாப்புலாரிட்டியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயராம், எனக்கு ஜெயராமுக்கு எக்ஸ்ட்ராடனரி சீன்ஸ். அதுக்கு என்ன ரீசன்னா அந்த சீன்ஸ் அமைஞ்சது காரணம் டைரக்டர் ஒரு சைடு இருந்தாலும் கூட ஆக்டர் மாதவன் வந்து எங்களுக்கு அந்த சீனை விட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா ஏஸ் அ ஹீரோ சார் இதெல்லாம் நான் பண்ணேன் இருப்பார். பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளேஸ்மெண்ட்டா எனக்கு நமக்கு நடுவில் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ். இந்த படம் வரையில வந்து இது வந்து ஒரு பயோகிராஃபினா ஸ்லோவா இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு நினைச்சிருப்போம். அப்படி இல்லை, பயங்கர மாசா இருக்கு இந்த படம். நீங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அதை விட மாசா இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிறது நான் எவ்வளவோ கேரக்டர் பண்ணிட்டேன். ஜிடிஎன் வந்ததுக்கு அப்புறம் இனிமே கேரளால என்னை யாரும் கட்டப்பான்னு சொல்ல மாட்டாங்க, ராமையா பிள்ளை இந்த சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். மலையாளம் நல்ல கேரக்டர் வந்து நினைச்சிருவேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியல, என்ன ப்ராம்ப்ட் பண்ண நான் எந்த லாங்குவேஜ் மேல பேசுவேன். ரஷ்யா, உக்ரைன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் இன்ஃபேக்ட் நம்ம ரசூல் பூக்குட்டி படம் ஒட்டா வந்து நான் மலையாளம் நான் டப் பண்ணேன். ரசூல் பூக்குட்டி அவர் எவ்வளவு பெரிய சவுண்ட் இன்ஜினியர். அவர் சார் நான் எப்படி சார் டப்பிங் பேசுகிறேன் சார், நீங்க வாங்க சார் நான் பார்த்துக்கேன்னு சொல்லி ரசூல் பூக்குட்டி படத்துல நான் தான் மலையாளம் எனக்கு நானே பேசினேன், டப் பண்ணேன். ஆமா, அதனால அது ஐ கேன் மேனேஜ் எனி லாங்குவேஜ். ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் டு டூ மலையாளம் ஃபிலிம்ஸ். என்னுடைய கெரியர்ல நான் ஹீரோவை ஒரு 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். அந்த ஹீரோவை நான் விட்டு கொடுத்த எல்லா மலையாள படம், எல்லா தமிழ் படம் மலையாள படம் தான். வார்த்தா, ஆவநாழி, ராஜாவுக்கு மகன், பூர்ண புதிய பூண்டங்கள், எந்த மாமாட்டத்துக்கு அம்மே, இது எல்லாம் ரீமேக் தமிழ்ல நான் தான் ஆக்ட் பண்ணிச்சேன். அதெல்லாம் ஆல் சூப்பர் ஃபிலிம்ஸ். For that reason, we have special love to you. So whatever Malayalam movie is related to Tamil, you were that hero. So, one Malayalam film that comes to you, the very first thing Malayalam, when you hear a Malayalam movie, the very first Malayalam movie that comes to your mind, which is that? Edu padam romba iഷ്ടപ്പെട്ടது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மலையாள படம் நிறைய இருக்கு. மம்முட்டி சார் படம் ஆவநாழி, நான் நடித்த ஆவநாழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்திரம், ராஜா வந்த மகன், 20ஆம் நூற்றாண்டு எல்லாம் ഒരുപാട് தெரிஞ்சு கண்டிട്ടുണ്ട്. செம்மீன் இருந்து ரைட் ஃப்ரம் செம்மீன். வித்தவுட் நோயிங் மலையாளம் எனக்கு ஏசுதாஸ் சார் வாய்ஸ் சாங்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு சன் பார்த்தோம்னு நான் சொன்னேன், சார் அவருக்கே தெரியல சார், ஓபனானை கண்டிஞான் கூறினாங்கிற ஒரு தடவை பாடுங்க சார் அப்படின்னு. அது அந்த அக்கறை இக்கறை கரெக்டா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். சார் இப்போ பற்றில